பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம். சமாதானத்தை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என அழைக்கப்படுவார்கள். சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற பணி. சமாதானம் மனித இனத்திற்கு மிகவும் அவசியமாயிருந்தது. ஏனென்றால் பாவம் அவர்களை தேவனிடத்திலிருந்து பிரித்து வைத்திருந்தது. ஒரே ஒரு காரியம் மனித இனத்தால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாதது என்று சொன்னால் அது தேவனோடு மீண்டும் ஐக்கியமாவதுதான். ஆகவே தான் அவர் மகனையே நம் சார்பில் அனுப்பி வைத்து அதை நிறைவேற்றினார். அந்த இயேசு சொன்னார், சமாதானம் ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனென்றால் அவர்கள்தான் மெய்யாகவே கடவுளுடைய பிள்ளைகள் என அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லி, மெய்யான அந்த சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் கொடுத்த விலை அவருடைய வாழ்வே. ஆனாலும் அதை நிறைவேற்றிய பிறகு சமாதானத்தை அவர்களுக்கு வாழ்த்தினார். யோவான் 20:19. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை, யூதர்களுக்கு பயந்து சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று வாழ்த்தினார். தேவனுடைய இந்த சமாதானத்தை அனுபவித்து அதற்கு சாட்சியாயிருந்த அப்போஸ்தலனும் கூட நம்மையும் சமாதானத்தின் கருவிகளாக இருக்கும்படிக்கு அறிவுறுத்துகின்றார். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் பரிசுத்தமாகும். மேலும் அது சமாதானத்தை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாது. யாக்கோபு 3:17 சொல்கிறது. விசுவாசிகளாகவும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் சமாதானத்துக்கான முதல் முயற்சியை நாம் எடுப்போம். ஜெபம் செய்வோம். அப்பா, சமாதானம் செய்து கொள்ள உம் மகனையே எங்களுக்கு அனுப்பி வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் மகன் விரும்பிய சமாதானத்தை உம் ஆவியானவர் தாமே எங்கள் மனதில் நிலைநிறுத்துவாராக. சமாதானம் உள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.